பஸ் இன்றைக்கி லன்ச் என்ன பண்ண போகிறேன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் செய்யப்பேன். இன்றைக்கி ஃப்ரைடே அதனால் சாம்பார் செய்யலான்னு பார்க்குறேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை நான் உப்பு போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். பாருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். சால்ட் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சாம்பாரும் காலிஃப்ளவரும் செய்யப்படுறேன். ஓகே, இது கொஞ்சம் அப்படி நல்லா ஊறட்டும். உப்பு மிளகாத்தூள் நல்லா பிடிக்கட்டும். எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் ஊறட்டும், அதுக்குள்ளே சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ என்ன பண்ண போகிறேன், சாம்பார் செய்ய போகிறேன். நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இது வந்து சாப்பாடு செய்கிற குக்கர் தான். இந்த குக்கரில் துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். துவரம்பருப்பு நிறைய குட்டி வச்சுக்கிறேன். ஓகே, இது போதும். இது கழுவி எடுத்துகிட்டு வரேன். சும்மா ஒரு 2 தண்ணி கழுவுனா போதும். நான் இதோட என்னென்ன ஆட் பண்ணுறேன், தக்காளி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். சமையல்ன்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இப்போ இதை பருப்பு எடுத்துருக்கேன்னா, இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், சாம்பார் வெங்காயத்தை போட்டு போகிறேன். சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாமா. நல்லா தோல் உரிச்சிட்டு சாம்பார் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட வேண்டியதுதான். கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் போடும். சாம்பார் வெங்காயம் அடுத்தது தக்காளி போட்டுக்கணும். தக்காளி அரியணும், கத்திரிக்கணும். அரியலன்னு பார்த்தா ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். இந்த தக்காளி நல்லா இல்லை தெரியல. ஓகே, தக்காளி போட்டுக்கிட்டேன்னா அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கண்டிப்பாக மஞ்சள் தூள் போட்டாகும். அடுத்தது வெந்தயம். வெந்தயம் கண்டிப்பாக போட்டது சாம்பார் கெடாது. அடுத்தது சீரகம் கண்டிப்பாக போட்டாங்க, அப்போ தான் சாம்பார் நல்லா. இப்போ உடனே பச்சை மிளகாய் செடியில் இருக்கான்னு பார்க்கணும். லைட்டு செடியில் பறிச்சுட்டு வரேன். செடியில் இந்த 2 பச்சை மிளகா தான் இருந்துச்சு. சரி, இப்போ இது இவ்வளோத்தையும் போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு ஸ்டவ்வில் இது ஆன் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். பருப்புலாம் வேகட்டும். இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காய் அரிஞ்சிக்கிடலாம். ஒரு அடுப்பில் காயை வேக போட்டுடலாம். எல்லாம் வெங்காயம் பார்க்க வெளியில் நல்லா இருக்குது, உள்ளே சொத்தையாக இருக்குது. வெங்காயம் கூட உள்ளே நல்லா இல்லை, கட் பண்ணி உள்ளே ஒரு இது நல்லாவே அழுவிச்சு.
கத்திரிக்காய் இருக்குன்னு பார்த்தேன். கத்திரிக்காய் நேற்று என்ன கத்திரிக்காய் குழம்பு பண்ணிட்டேன். எல்லா கத்திரிக்காய் காலி. இப்போ வெறும் முருங்கைக்காய் தான். இப்போ என்னுடைய சேனலே இருக்கிறத வச்சு சமையல் பண்ணுறது தானே என்னோட 3ஆம் விலாகே. இப்போ 2 கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருக்குது. இந்த முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சுருப்பேன். அவ்வளோதான். இருக்கிறத வச்சு செய்கிறது தான் என்னுடைய விலாகே. நானும் கத்திரிக்காய் இருக்கேன். பருப்பு வெந்துருச்சு. வெயிட் போட்டுக்கலாம். காயெல்லாம் அரைஞ்சிட்டேன். சட்டி சூடானோன்னு சட்டிலேயே இந்த ஒரு சாம்பாரை வச்சுருவாங்க. சிம்பிளான சாம்பார். சட்டி சூடாயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் சூடாக எண்ணெய் ஊற்றலாமா? சட்டி சூடாக இருக்கும். சட்டியில் சாம்பார் வச்சா நல்லா தான் இருக்கும். தோட்டத்தில் 2 பச்சை மிளகாய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடாகணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே கருவேப்பிலை எண்ணெய் எடுத்து கழுவி வச்சுப்போம். கருவேப்பிலாம் கழுவி வச்சுப்போம். எண்ணெய் சூடாகட்டும். 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுப்போம். செம்ம ருசியான சாம்பார் பண்ணிப்போம். பருப்பு நல்லா வேகணும். குழையே வெந்தாலும் சாம்பார் தாக்கும். கடுகு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை இது காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கிறேன். அதே காஞ்ச மிளகாய் போட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுங்க. ஒரு துண்டு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். சாம்பார் வேக வைத்து காய் வேக வைக்கணும்ல. ஒரே முருங்கைக்காய் தான். முருங்கைக்காய் வச்சு செய்கிறது தான் சமையல். அதே டேஸ்டியாக இருக்கும். நம்ம இருக்கிறத வச்சு செய்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். நிறைய பொருள் இது ஃபுல்லாக பொருள் மல்லிகம் வந்து அப்போ சமையல் நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யும்போது சமையல் ருசிக்கும். முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றி வேக வைப்பேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருவேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வேக விடுவேன். இது நல்லா வேகணும். பருப்பு நல்லா குழைய வெந்தால் தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். வேகட்டும். பருப்பு வெந்துச்சா பார்ப்போம். பருப்பு நல்லா இதிலே கடைஞ்சிடும். நல்லா கடைஞ்சிட்டு நல்லா நல்லா வேகட்டும். இப்போ இதில் புளி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதில் கழுவி புளியை ஊற்றிடலாம். கொஞ்சம் புளி ஊற்றினா போதும். ஏன்னா தக்காளியெல்லாம் போட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் புளி ஊற்றிட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி சாம்பார் காலிஃப்ளவர் வருது. முருங்கைக்காய் சாம்பார் தான். கத்திரிக்காய் இல்லை, அதனால் முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார். சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ கொத்தமல்லி தழையும் போட்டு அப்படியே கட் பண்ணிப்போம். எல்லாம் நல்லா கொத்தமல்லி தழையை கழுவி எடுத்துட்டு வரேன். கழுவிட்டு என்ன அந்த கத்திரிக்குள்ள வருது. இப்போ கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடி போடணும். கொதி வரும்போது போட்டுக்கலாம். இல்லை இப்படி கூட போடலாம் சாம்பார் பொடி.
சாம்பாருக்கு கொத்தமல்லி தழை போடணும். சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் கொத்தமல்லி தழை. பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு எல்லாத்துக்கும் கொத்தமல்லி தழை போட்டால் தான். இது அப்படியே இந்த வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு நம்ம குழம்புலாம் போட்டு இதில் அந்த சத்துலாம் இறங்கும். இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் எப்பவுமே சாம்பார் பொடி போடுவேன் எல்லாத்துக்கும். அதாவது இந்த மாதிரி சாம்பார்லாம் செய்யும்போது கொஞ்சம் சாம்பார் பொடி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டுப்பா. கொஞ்சோண்டு உப்பு போடலாம். நல்லா கொதி வரட்டும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். நான் சாம்பார் எப்படி இருக்குன்னு அப்போ காட்டுறேன். சாம்பார் செய்தாச்சா? இனிமேல் காலிஃப்ளவர் வறுக்கணும். சுவையான சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். செம்ம சுவையாக அப்படியே ஹோட்டல் வாசனையாக இருக்குது. ஹோட்டலில் சாம்பார் சாப்பிடுவோம்ல, இந்த மாதிரி வாசனையாக இருக்குது. சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு. எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். இந்த காலிஃப்ளவரை போட்டு வறுத்து எடுத்துருவோம். நல்லாயிருக்கும். நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. சாம்பார் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து ஊறிட்டு இல்லை போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன்னா எனக்கு லஞ்ச் ரெடி. அதே கிச்சன் வேறு க்ளீன் பண்ணணும். நல்லா கிச்சஸாக இருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா தண்ணியிலே பொரிச்சு எடுக்கணும். காலிஃப்ளவர் நல்லா வறுபட்டுச்சு. போதும். கரெக்டாக வறுபட்டுட்டு சுவையான காலிஃப்ளவர் வறுவல், முருங்கைக்காய் சாம்பார், டுடேஸ் லஞ்ச். எல்லாத்தையும் இதுமாதிரி வறுத்துட்டேன்னா இன்னைக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.